राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। குரு ஒரு மிக உயர்ந்த லட்சியத்தை நோக்கி ஒவ்வொரு ஜீவனையும் அழகா தசை திருப்பின்னு இருக்கார். டேக் டைவர்ஷன் சொல்லுவா இல்லையா, அவ்வளவு எனர்ஜி இருக்கு. சரியா? சில ராமாயணங்கள்ல ஆஞ்சநேய மூர்த்தியை பத்தி விஷயம் வரும் பொழுது ஒரு சம்பவம் சொல்லுவா. அதாவது ஆஞ்சநேயர் சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய பலம் உண்டு. அவருக்கு தான் சூரியனையே பழமாக நினைத்து தொட்டிலிருந்து தாவினார் அப்படின்னு இருக்கு. ஸோ சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்காரோ அந்த தூரத்திற்கு போகக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி. அப்ப அவர் என்ன பண்றார், அவருடைய இந்த பலம் எல்லாம் நிறைய சாதுக்கள்லாம் தபஸ் பண்றா இல்லையா, அவர்கள்லாம் தபஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ற, அவளை தூக்கி கொண்டு போய் மரத்தை மேல கொண்டு உட்கார வைக்கிறது, இல்லாட்டி அவளுடைய கமண்டலம் ஜபமாலை இதை கொண்டு எங்கேயாவது மலை உச்சியில வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் எல்லாம் பண்றார். சாதுக்கள் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமா போயிடுறது. என்னடா அது, இந்த பிள்ளை இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவ சொல்றா, உனக்கு உன்னுடைய சக்தி மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனேயே ஆஞ்சநேயருடைய அப்பா கேசரி, அவர் பேரு கேசரி ராஜாவும் அவருடைய அம்மா அஞ்சனா தேவியும் ரொம்ப வருத்தப்படுறா. அப்ப ரிஷிகள் சொல்றா, இது நல்லதுக்காக பண்ணிருக்கோம், இவனுடைய சக்தியானது ராம கைங்கரியத்திற்கு உபயோகமாகணும், அது இப்படி வீணா போகக்கூடாது. இவனுக்கு இப்ப இந்த அபரிமிதமான சக்தி விளையாட்டுத்தனமா போயிருக்கு. அவனுக்கு நாங்க சக்தி மறந்து போகட்டும்னு சொன்னோமே, இன்னொன்னு சொன்னோமே, என்ன சொன்ன சொல்லுங்க அப்படின்றா. அஞ்சனா தேவியும் கேசரி ராஜாவும் இப்படி யோசிக்கிறா, யாரா ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வரட்டும். ராம கைங்கரியத்தின் பொழுது இவருடைய சக்தி இவருக்கு ஞாபகப்படுத்த ஒருத்தர் வருவார். அப்ப தானாகவே இவருடைய சக்தி ஞாபகம் வரும், அப்பவன் உபயோகப்படுத்திதான், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்றார்கள். அதனாலதான் சவுத் சைட்ல சீதாதேவியை தேடிண்டு போகும் பொழுது லங்கை தெரிஞ்சு போயிடுறது, சம்பாதிய பார்க்கறா, எல்லாம் தெரிஞ்சு போயிடுறது.
ஸோ யார் லங்கைக்கு போகிறதுன்னு பலவிதமான டிஸ்கஷன்ஸ் நடக்கிறது. ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இவ்வளவு தூரம் தாவ முடியும், அவ்வளவு தூரம் தாவ முடியும். இந்த டயலாக்ஸ்குள்ளே, இந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே நம்ம ஆஞ்சநேய சுவாமி வரவே இல்லை. ஓரத்தில் உட்காந்து இருக்கா. அங்கதான் நான் லாங்கஸ்ட், அதாவது எனக்கு 100 யோசனை தூரம் தாண்டி நான் லங்கையை அடைஞ்சிடுவேன், போயிடுவேன். ஆனால் திரும்பி எனக்கு வர முடியாது, அவ்வளோ பலம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றார். அப்போ ஜாம்பவான் அங்கே என்ன சொல்லுவார், நீ இளவரசன், நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயன் பக்கத்தில் வந்து, ஆஞ்சநேயா உன்னோட பலம் ரொம்ப பெருசுப்பா, நீ அழகா உன்னால லங்கைக்கு போக முடியும், போயிட்டு பார்த்துட்டு வர முடியும். நீ சின்ன பிள்ளையா இருந்த பொழுது சூரியனை பார்த்து பழம்னு நினைச்சு தாவி இருக்காய் அப்படின்னு உடனே அவருக்கு தன்னுடைய பலம் ஞாபகம் வந்தது அப்படின்னு காண கிடைக்காது. ஸோ நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ராடினரி மென்டல் எமோஷனல் பவர்ஸ் இருக்கு. பிசிக்கல் பவர்ஸ் ஒரு லெவல் தான் உண்டு. ஓகே, நம்மளுடைய மைண்ட் பவர், எமோஷனல் பவர், இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு நமக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ அது கரெக்டா ப்ராப்பரா நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணும். ஸோ நம்ம குரு ஜாம்பவான் மாதிரி நம்முடைய பவரை விரயமாகாமல், சக்தி விரயமாகாமல் சரியான வழியில் உபயோகப்படுத்தி நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை, நாம் அடைய வேண்டியதான, நாம் அனுபவிக்க வேண்டியதான எல்லையில்லாத ஆனந்தம், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்றார்கள். நம்மளை லோகாயதமான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி புலம்புறது, அழறது, வீக் ஆகிறது, என்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கிறது, இந்த மைண்ட் செட்லேருந்து நம்மளை காப்பாற்றுறோம். குரு கிட்ட எதையான சொல்லி அழுதோம்னா திட்டு தான் நிறைய வரும். ஏன்னு கேட்டா சில சந்தர்ப்பங்களை தான் தட்டி கொடுப்பா, நிறைய சந்தர்ப்பம் இல்லை தட்டுவா, கொட்டுவா. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பெருசா எமோஷனல் ஆகிண்டு அதை தூக்கி மண்டையில வச்சுண்டு உலகம் எதையான ஒண்ணு சொல்லு, உடனே அதுக்கு ஒரு விலை கொடுத்து அந்த விஷயத்தையே மைண்ட்ல போட்டு வச்சுண்டு ராப்பகலா அதையே யோசிச்சுண்டு உடம்பையும் கெடுத்துண்டு மனசையும் கெடுத்துண்டு வாழ்க்கையும் கெடுத்துக்கிறோம். உங்க மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எதையான ஒன்று போட்டுட்டேள் அப்படின்னா அது வேலை பண்ணிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா ஆழ் மனது, சப்கான்ஷியஸ் ஆழ் மனது. இந்த ஆழ் மனதில் போட்டிருக்கிற விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இம்பேக்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆழ் மனது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்குள்ள என்ன வைக்கிறதோ அப்படியே இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஆப்பிள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன், லைக் ஒரு பாசிட்டிவ் தாட் அப்படி வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு அழுகி போன இல்லாட்டி பாதி கெட்டு போன ஒரு மாம்பழமோ கேரட்டோ, மாம்பழம்னு வச்சுப்போம், அது வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த நல்ல ஒரு ஆப்பிள் அது பாட்டுக்கு இருக்கும், கெட்டு போன மாம்பழம் கெட்டு போயிருக்கு அது அப்படியே இருக்கும். கரெக்டா? அப்ப ரொம்ப நன்னாவே கெட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க, அதை கொண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். கெட்டு போனது ஒன்றும் திருப்பியும் சரியாகாது. கரெக்டா? ஆனால் ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் அந்த கெட்டு போன மாம்பழத்தினுடைய நாற்றமோ இல்லாட்டி அவசியமே இல்லை, அந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கு இல்லை, அது கெட்டு போச்சு, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரைட், தூக்கி தானே போகணும், அதையே கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லை பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு கேட்போம் இல்லையா, கெட்டு போன வரைக்கும் உள்ள வச்சிருக்கேன் குப்பையில போட வேண்டியதானே அப்படிங்கும் இல்லையா. எக்ஸாக்ட்லி. உங்க மனசுக்குள்ளேயும் கெட்டு போன எக்ஸ்பயர் ஆன உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு தாட்டை ஏன் வச்சுக்கணும், தூக்கி வெளில போட்டுருவோம். கீப் குட் பாசிட்டிவ் தாட்ஸ் இன் யுவர் மைண்ட்.
இன்னைக்கு கூட மைண்டோட விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தேன். நெட்டில் எங்கேயோ ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தேன். நைட் படுத்துக்கும் பொழுது ஒரு 5 minutes அன்னைக்கு நடந்தது, அன்னையோடைய எல்லாருக்குமே நிஜமாவே ஒரு வருத்தம், கவலை, ஒரு தோல்வி, ஒரு இரிட்டேஷன் எல்லாம் இருக்கும் ஹோல் டேல, ரைட்? அதெல்லாம் ஒவ்வொன்றா டிஸ்கார்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் த்ரோ பண்ணுங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமேல் விஷயம் பண்ண முடியாது. இப்போ நைட் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், ரிலாக்ஸாக தூங்க போகிறேன், குழந்தை மாதிரி தூங்க போகிறேன், பகவானோட தூங்க போகிறேன். வெளியுடைய விஷயங்கள் எவ்வளவு வேணா எப்படி வேணா இருக்கட்டும், உங்க உள் மனசுல நீங்க தூங்கும் பொழுது ஒரு குழந்தை தான். நிஜமாவே சொல்றேன், நீங்க தூங்கும் பொழுது த மோஸ்ட் பியூரஸ்ட் சோல், த மோஸ்ட் பியூரஸ்ட், எனவே தப்பு இல்லை, பியூர் சோல். சோல்னாலே பவித்திரமானது, அது பரம பவித்திரமான ஆத்மான்னு சொல்லவே கூடாது. த மோஸ்ட் பியூரஸ்ட் எப்படி தப்போ அந்த மாதிரி தான். நீங்க அவ்வளவு பவித்திரமானவர்கள், நீங்களும் சரி நானும் சரி. அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, கிளீன் ஆயிடும். இந்த தூக்கம் நம்மளை அழகா அப்படி கிளீன் பண்றது. இப்படி டிஷ் வாஷர்ல எல்லாம் இல்லாட்டி வாஷிங் மிஷின் எல்லாம் துணியை போட்டு அதை கிளீன் பண்றது, அந்த மாதிரி இந்த தூக்கம் என்ன பண்றதுன்னா நம்மளுடைய கோப தாபங்கள், வருத்தங்கள், பயம், குழப்பம் எல்லாம் அது கிளியர் பண்ணி ஃப்ரெஷ் ஆக்குறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா காத்தால எழுந்தோம் நம்ம திருப்பி எல்லாம் தேவையில்லாதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். தானா வருது. ஏன்னு கேட்டா, தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசுல பல விஷயங்களை விதைச்சிட்டு படுத்துக்கிறோம். எதை விதைச்சா உங்களுக்கு நல்லது அதுதான் நீங்க விதைக்கணும். உங்க மனசு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார்மிங் விளை நிலம் சொல்லுவா, விளையக்கூடிய ஒரு நல்ல நிலம். அதுல முள்ளு செடியா, கள்ளிச்செடியா, கேக்டஸா, ஒரு அழகான ஒரு பூந்தோட்டமா, இல்லாட்டி நல்ல ஒரு பழத்தோட்டமா நீங்க விதைங்க. உங்க ஆழ் மனசுல உங்களுக்கு பிடிச்சதான விஷயங்கள் அப்படி அழகா விதைங்க. சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும், நிதானமா இருக்கணும், குதூகலமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி சொல்லிட்டே வாங்க. இப்போ கேட்கும்போது ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு வேகமாக சொல்ல மாட்டேன், ரைட்? ரிலாக்ஸா இருக்கணும். அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே ஒரு ரிலாக்ஸேஷன், ரைட்? நைட் படுத்துக்கு முன்னாடி நான் ரிலாக்ஸா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், அப்பாடான்னு தூங்க போறேன். நிஜமாவே வெற்றியோ தோல்வியோ, சுகமோ துக்கமோ, லாபமோ நஷ்டமோ எதுவும் இல்லை, நியூட்ரல். ஸோ இன்னைக்கு டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ணியாச்சு, டே முடிஞ்சாச்சு, ரைட்? ஸோ அப்பாடான்னு படுத்துக்கணும். காத்தால எழுந்துட்டாளா? இன்னைக்கு எழுந்தாச்சு. ஓ யா, ஐ எம் அலைவ், நான் உசுரோட இருக்கேன், குட். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம், நான் இன்னைக்கு திருப்தியா இருக்கேன், இன்னைக்கு ஆனந்தமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், குதூகலமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், தெளிவா இருக்கேன், தைரியமா இருக்கேன், நம்பிக்கையோட இருக்கேன். இன்னைக்கு வேலைதான் அழகா பண்ண போறேன். ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் அப்புறம் இருக்கவே இருக்கு நாம ஜபம், பகவத் சிந்தனை. எதுக்கு இப்போ பகவானை ஏன் தியானம் பண்ணணும்னு சொல்றேன்? பகவான் மோஸ்ட் பாசிட்டிவ், ரைட்? அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு அழகான, உங்களுக்கு சில மூர்த்திகள், சில தெய்வ மூர்த்திகள் எடுத்த மனசு லயப்பட்டு ஜஸ்ட் அப்படியே நினைச்சுக்கோங்க. அப்படியே ஆனந்தமா இருக்கும் அந்த பொழுது. கோபிகைகள்லாம் அப்படிதான் எழுந்தா, கோபர்கள்லாம் அப்படிதான் எழுந்தா, சரியா? ஸோ சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ராப்பரா ஃபீட் பண்ணணும். ஆழ் மனதில் குரு உங்க மேல் மனசுல நீங்க வச்சிருக்கிற இந்த ஆசைகள், கற்பனைகள் எல்லாம் உடைச்சு எரிஞ்சு உங்க ஆழ் மனசினுடைய விஷயங்களை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்க பல விஷயம், எனக்கு அந்த ஆசை இருக்கு, இந்த ஆசை இருக்கு, எனக்கு யாத்திரை போகணும்னு ஆசை இருக்கு, எனக்கு அப்படியே உங்களோட குருஜி உங்களோட எல்லா யாத்திரைக்கும் வரணும்னு இருக்கு, எனக்கு அப்படியே நாமஜபம் பண்ணணும்னு இருக்கு. இது எல்லாமே வெறும் ஆசைகள், மனசுல மேல் மட்டத்துல இருக்கு. ஆழ் மனசுல நீ எதை விதைச்சதெல்லாம் நிஜமாவே ஆழ் மனசுல என் கூட யாத்திரைக்கு வரணுமா,
எனக்கு நம்ம ராதகிருஷ்ண சங்கத்தினுடைய யாத்திரையில பங்கெடுத்துக்கணும், பகவானை நடத்தி கொடு, ஆழ் மனசுல போடுங்கோ. நிச்சயமா ஒரு நாள் நானே உங்களை கூப்பிடுவேன். நடக்கும், நடக்கும், சந்தேகமே வேண்டாம். நிறைய யாத்திரைக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் தோணும் ஃபோன் பண்ணுவேன், யாத்திரை இருக்க வரலான்னு கேட்பேன். நான் ஜென்ரலா நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் போடல, திடீர்னு ஒரு நாள் போடுவேன், அவ்வளவுதான். நிச்சயமா உங்களுக்கான காலமும் வரும். பகவான் அழகா சொல்லிடுவான். ஆழ் மனசுல போட்டு வைங்க. ஆழ் மனசுல அதை விதைக்கணும். குரு அதுதான் பண்றார். சமர்த்த ராமதாசர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கார். ஹிந்து சாம்ராஜ்யம், எல்லாரோடையும் பேசுறதும் பழகிறதும் அவருடைய செயல்பாடுகளும் ஹிந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒன்றை உத்தேசித்து, அதனாலதான் எல்லாம் பண்றார். இப்ப இந்து சாம்ராஜ்யம்னா அதுக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் மிஸ் ஆகிறது, எங்கெல்லாம் இந்த ஒரு சொசைட்டில எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், அவ்வளவு பெரிய தாட் ப்ராசஸ். ரைட், ஒரு சொசைட்டியை வாட்ச் பண்ணி அதுல எங்கெல்லாம் பேக்லாக் இருக்கு, சமுதாயத்துல எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு அதை பார்த்து ஒவ்வொன்றா சரி பண்ணணும். அதுல முக்கியமா தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், சமுதாயத்துக்கு நல்ல ராஜா வேணும், தர்ம பரிபாலனம் பண்ணணும். அவரோட தியானம் தபோபலம்லாம் தான் சத்ரபதி சிவாஜி. தானே சிவாஜி அப்பாவோடலாம் பேசியிருக்கார் சமர்த்த ராமதாசர். ரைட், அவ்வளவு பெரிய காரியம் எடுத்து பண்ணிட்டு இருக்கார். அப்ப இந்த அப்சல் கான் பயங்கர கொடூரமானவன். இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன் தான் எல்லாம் கொடூரமானவர்கள் தான். அவன் எப்படியாவது தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடிய சிவாஜி அழிக்கணும்னு தீர்மானம் பண்றான். ராமதாசர் ரொம்ப ஜாகிரதையா கவனிச்சுட்டு இருக்கார். அப்ப தெரிஞ்சு விடுறது இந்த அப்சல் கானுடைய விஷயங்கள் எல்லாருக்கும் புரிஞ்ச உடனே அழகா சிவாஜிக்கு கடுதாசி எழுதி அனுப்புற. முக்காவாசி அப்படின்னா ஒரு உபதேசம் போல, ஒரு தத்துவார்த்தமா, சனாதன தத்துவார்த்தம் சொல்லுவாங்க, தத்துவார்த்தம் போல அழகா எழுதுறார். மன இந்த இது இருக்கு இல்லையா, தாஸ் போது, அதெல்லாம் அத சொல்றார். நானா வஸ்திரே நானா பூஷணே ஏனே ஷரீர சிருங்காரணே விவேகே விசாரே ராஜகரணே அந்தர சிருங்காரிச்சே. அதாவது சொல்றார், இந்த உடம்ப பலவிதமா வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கரணம் ஜாகிரதையா இல்லைன்னா நல்லதா இல்லை, சுகமா இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? யாரோ ரொம்ப உடம்பே முடியல, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கா, அவருக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சா அவருக்கு சந்தோஷம் கிடைக்குமா? நோயின் தாக்கத்தை இருக்கவாளுக்கு இது எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? கரெக்டா? இப்ப நமக்கே ஒரு தலைவலி, சமயத்தை உட்காந்து டிவி போட்டு நல்ல சவுண்டா டிவி பாருங்க சரியா போடுங்க, எப்படி சரியா போகும்? ஸோ வெளி அலங்காரத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப முக்கியமா இருக்கணும், உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொல்ற ஷரீர சுந்தர சதேஜ வஸ்திரே பூஷணே கேலே சஜ்ஜ அந்தரி நஸ்தா சாதுரிய பீஜ கதாபி சோபா ந பவே. உடம்பெல்லாம் அழகா இருக்கு, வஸ்திரம் பூஷணம் எல்லாம் ஷோக்கா இருக்கு, சரீரம் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, உள்ள
உள்ள அதை பாதுகாக்கக்கூடிய பலம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? என்ன அர்த்தம்னா, நீ கோட்டை, மதில்கள், உன்னை சுற்றி இருக்க மாவளா, இவ எல்லாரையும் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் போதாது, நீயும் காஷியஸாக இருக்கணும். அதுதான் அர்த்தம். நானா வஸ்திரே நானா பூஷணே ஏன ஷரீர சிருங்காரணே விவேகே விசாரே ராஜகரணே அந்தர சிருங்காரிச்சே. இவாள்லாம் இருக்காளேன்னு ராஜா இல்லை தயாரிச்சுக்க ஜாலியாக குடிச்சுட்டு கும்மாளம் அடிச்சுட்டு இருக்க முடியாது. இவாள் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அவளை அந்த வேலையில் ஒழுங்கா பண்றாளான்னு ஒரு செக்லிஸ்ட் ராஜா வச்சுட்டே இருக்கலாம். அவன் தான் ராஜா, ரைட்? ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு ஒரு சின்ன யாரோ ஒரு சிறு தொழில் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றார், அவர் ஒரு நார்மல் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா விட்டுட்டு ஏதோ அவரோட சொந்த ஸ்டார்ட் அப் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அதில் சக்ஸஸாக போயிட்டு இருக்கார். அதில் கொஞ்சம் நல்ல செட்டில் ஆகிருக்கார். அப்போ கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி இருக்கான் அப்படின்னா அவன் அம்மா கிட்டேயோ ஒய்ஃப் கிட்டேயோ இல்லாட்டி யாருக்கு ஆகிட்ட காத்தால 6:30 மணிக்கு எழுப்பி விட்டுடு, நாளைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லாட்டி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் தொழிலாளி. அதே முதலாளின்னா அவனா எழுந்துப்பான், யாராவது எழுப்பணும்னு காத்துட்டு இருக்க மாட்டான், அடுத்தவர்களை எழுப்பி விடுன்னு சொல்ற நிலைமையில இருப்பான் தொழிலாளி. நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னா இத்தனை மணிக்கு எழுந்து எல்லாம் ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறவன் முதலாளி. அவன் தான் முதலாளியா இருக்க முடியும் அப்படின்றார். அது மாதிரி இன்னொன்னும் பார்த்தேன். அதில் சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ பிஸ்னஸ் மேன் ஆர் ஆண்டர்பிரனர் சொல்றோம் இல்லையா, சுய தொழில் செய்பவர். நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் ஈஸின்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், வேலைக்கு போனா 9 to 5 ஜாப். பிஸ்னஸ் சொந்தமா சுயதொழில் பண்ண போறோம்னா 7 to 11 ஜாப். வேலைக்கு போனா கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் செக்இன் பண்ணா போதும், திருப்பி 5 மணிக்கு கிளம்பிடலாம். இல்லாட்டி ஆஃபீஸ் டைம் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இன்னைக்கு உடம்பு முடியல லீவு போடலாம், வேற ஏதான வேலை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வர முடியல டக்குன்னு அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் மேனேஜருக்கு யார்கிட்டயோ. ஃபார் அ பாஸ் இந்த 9 காத்தால 9லேருந்து 5 மணி ஜாப் இல்லை, காத்தால 7 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை. அது ரைட், உங்களுக்கு பிடிச்சுதான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ அந்த மாதிரி நானா வஸ்திரே நானா பூஷணே எல்லாம் நல்லா இருக்கட்டும், ஆனா உள்ளுக்குள்ள ராஜா ஒரு கால்குலேஷனோட இருக்கணும், ஒரு ஜாகிரதையோட இருக்கணும், ஒரு காஷியஸா இருந்துட்டே இருக்கணும். எப்படி தெரியுமா? ராஜா அப்படின்றவன் டிரைவர் போல. சிம்பிள். நான் எப்பயும் சொல்வேன், நாங்கெல்லாம் எங்கேயாவது டூர்லாம் போகிறோம், இப்போ அதெல்லாம் வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த உத்தராகண்ட்லாம் போயிட்டு இருப்போம். மார்னிங் 7-8 மணிக்கு வண்டி ஏறணும்னா கண்டினியூஸாக போயிட்டு இருப்போம். அப்பப்போ ஒரு பிரேக் நிறுத்துவோம், ஒரு டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, திருப்பி சாயங்காலம். அப்போ மத்தியானம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சோன்னா கொஞ்சம் அப்படி கண்ணு சொருகும், உட்காந்துருப்பாள். அப்போ நான் சொல்லுவேன், டிரைவரை தவிர எல்லாரும் தூங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு. எஸ், ராஜா டிரைவர் மாதிரி. அவர் தூங்க முடியாது. தூங்கணும்னா வண்டி நிப்பாட்டிட்டு தான் தூங்கணும். இவ்வளவு பேருடைய உசுறு, வாழ்க்கை, ஃபியூச்சர், ப்ரெசன்ட் எல்லாமே அந்த டிரைவரை நம்பி இருக்கு. ஸோ சமர்த்த ராமதாச ஜென்ரலா சொல்றது, சரீரத்துக்கெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணாலும் மட்டும் போதாதுப்பா, உள்ள விவேகம் விசாரம் எல்லாம் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதாவது நீ சுத்தி வர மாவளா இருக்கா, நீ நல்ல மந்திரிகள் இருக்கா, நல்ல ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இருக்கான்லாம் இருக்க முடியாது, நீ காஷியஸா இருந்தே ஆகணும் அப்படின்றார். அடுத்து சொல்றார், சரீரம் சுந்தரமா இருக்கு, வஸ்திரபூஷணங்கள்லாம் ஜோரா தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சாதுரியம் வேணும். இல்லைன்னு சொன்னா ஒரு சாதுரிய பீச்சே அப்படின்ற ஒரு அழகான ஒரு விதை இருந்துட்டே இருக்கணும்.
அப்பதான் ஜெயிக்க முடியும். அதாவது இப்போ உடம்பு ஒரு பணம் இருக்கு, நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கோம், வாட் இஸ் தி யூஸ்? ரைட்? உயிர் இல்லைன்னா என்னன்னா, நீ வெளில எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கோ, ராஜா போல தலையில டர்பனை கட்டிக்கோ, மேல நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கோ, அது மட்டும் போதாது. உள்ளுக்குள்ள இந்த அப்சல் கான அழிக்கக்கூடிய ஆயுதமும் உனக்கு ரகசியமா வச்சுக்க தெரியணும். ஏன்னா வெளியில கத்தியெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் வாங்கிடு, 2 பேர் பேசுறா அப்படின்னா அந்த சமயத்துல எல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு தான் பேசணும்னு இருக்கு. ஆனா நீ உள்ளுக்குள்ள வேற ஒரு ஆயுதம் மறைச்சு வச்சிருக்கணும், தயார் பண்ணி வச்சிருக்கணும். அதான் நல்லது. ஏன்னா அப்சல் கான் வந்து பேச்சுவார்த்தை மாதிரி வருவான். அப்சல் கான் கொஞ்சம் வெல் பில்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய உடம்பு. சிவாஜி மகாராஜா அவ்வளவு இது இல்லை. ஆனாலும் தந்திரங்கள்னாலே ஜெயிக்கணும். தந்திரம் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். ரைட்? என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இது வெளியில பார்த்தா சாதாரணமா இந்த டாவின்சி கோட் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதுல இதெல்லாம் இருக்குன்னு. அந்த மாதிரி இது எஸ்ஆர்எஸ் கோட், சமர்த்த ராமதாச சுவாமியோட கோட்ஸ். இதை டீகோட் பண்ணணும் சிவாஜி. கோடிங், டீகோடிங். இந்த இவாள்லாம் சொல்லுவா இல்லையா, ஐடி பீப்புள்லாம் கோட் டீகோட், அதே மாதிரிதான் இவர் கோடிங் பண்ணிட்டார், அவன் டீகோட் பண்ணணும். மீதி விஷயம் நாளைக்கு. சரி, ஆஞ்சநேயமூர்த்தி லங்கைக்கு தாவனம் ஞாபகப்படுத்துறது ஜாம்பவான். ஆஞ்சநேயமூர்த்தி லங்கைக்கு எங்கிருந்து தாவினார்? அந்த மலையின் பெயர் என்ன? அது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த இடத்தில் உள்ளது தெரியுமா? கண்டுபிடித்து செல்லுபவர்களுக்கு ஆஞ்சநேய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर तीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.